Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 க்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ என்ன டாபிக்னா அம்மைக்கட்டு நோய். ஓகேவா? சோ ஒரு நோய் பத்தியான ஒரு டாபிக் தான் நமக்கு கிடைக்குது. சோ எதனால நியூஸ்ல வந்துச்சு இந்த அம்மைக்கட்டு நோயை பத்தி நம்ம டீடைலா நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ செய்தியில பாக்குறப்ப இப்போது ஒரு மாதத்தில் குறைந்தது 150 அம்மைக்கட்டு நோய்களை பதிவு செய்யும் தமிழ்நாடு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்திய அரசாங்கத்தை உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தில் சேர்ப்பது குறித்து பரிசீலிக்குமாறு கோரியது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. ஓகேவா? இந்த யுஐபி அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டம் எதுக்குன்னா குழந்தைகளோட அந்த இறப்பு விகிதம். ஓகேவா? இந்த இறப்பு விகிதத்தை 30க்கும் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம். ஓகேவா? சோ இது 1985 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? 85 ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் அதை கொண்டு வராங்க. சோ இந்த திட்டத்துக்கு என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு இந்த குழந்தைகளுக்கு டிபி வருது, இல்லைன்னா போலியோ வருது அப்படின்னா அதுக்கு எல்லாமே அந்த தடுப்பூசி திட்டம் எல்லாமே இது கீழே தான் வருது. ஓகே, இது கீழே வரப்ப அதுக்கான செலவுகள் ரொம்ப கம்மியாகும். அது ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி பாக்குறப்பதான் இந்த பர்டிகுலரான அம்மைக்கட்டு நோயும் நம்மளுக்கு இந்த திட்டத்துக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு முன்மொழிஞ்சிருக்காங்க. சரியா? அதனால அதை பார்க்க போறோம். இந்த ஆண்டு பிப்ரவரி மாத தொடக்கத்தில் மாநிலத்தில் பல்வேறு சுகாதார பிரிவு மாவட்டங்களில் அம்மைக்கட்டு நோய் பதிவாகியதை தொடர்ந்து இந்த நோய் கோரிக்கையின் தேவை அதிகரித்துள்ளது. ஓகேவா? சோ அதுபடி பாக்குறப்ப நம்மளுக்கு ஸ்டார்டிங் பிப்ரவரில இருந்து இதோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகேவா? சோ அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே வரப்ப இந்த இதையும் நம்மளுக்கு யுஏபி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. சரியா? அதனால இந்த அம்மைக்கட்டு நோய்னா என்ன, அதை பத்தி நம்ம எல்லாமே பார்க்க போறோம். சோ அம்மைக்கட்டு நோய்னா என்ன சொல்லி பாக்குறப்ப அம்மைக்கட்டு நோய் அல்லது கூகைக்கட்டு இல்லைன்னா பொண்ணுக்கு வீங்கி பாராமிக்சோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் இருக்கு. அது மூலியமா தான் இது ஏற்படுது. இது ஒரு தொற்று நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சோ இது மற்ற பெயர்கள் என்ன சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு அம்மைக்கட்டு நோய், அதுக்கப்புறம் கூகைக்கட்டு, அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற ஒரு பேர் வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்களா? இது காரணம் என்னன்னா முன்னாடி காலத்துல குழந்தைகளுக்கு இந்த நோய் வரப்ப தாய்மார்களோட தாலி இருக்கு பார்த்தீங்களா? தாலியில கூட தங்கம் இருக்குன்னா அந்த தங்கத்தோட சேர்த்து அந்த கழுத்து தொங்க விட்டா அந்த கூகை கட்டு அப்படிங்கிற ஒரு வீக்கம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்திருக்காங்க. ஓகேவா? அந்த நம்பிக்கை இருந்திருக்கு. அது மூலியமா சரியாவும் ஆயிருக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கிறப்பதான் இதுக்கு பொண்ணுக்கு வீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ பொண்ணுன்னு பாக்குறப்ப நம்மளுக்கு தங்கத்தை குறிக்கிறதா, தங்கத்தாலி நம்மளுக்கு கழுத்துல போறதுனாலயும் இந்த அம்மைக்கட்டு நோய் சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் பொண்ணுக்கு வீங்க அப்படிங்கிற பேர் கொடுக்குறாங்க. ஓகே, சோ இது ஒரு தொற்று நோய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? சோ நோய்களோட வகைகளே நிறைய விதமான இது இருக்கு. சோ அந்த மாதிரி பாக்குறப்ப தொற்று நோயில நம்மளுக்கு முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அம்மைக்கட்டுங்கிறது ஒரு தொற்று நோய் அப்படிங்கிற மாதிரி. சோ வைரஸ் பாக்குறப்ப பாராமிக்சோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் தான் இதனால அஃபெக்ட் பண்றாங்க. சரியா? செவி மடலுக்கு கீழ் உள்ள அமைந்துள்ள உமிழ்நீர் சுரப்பி வீக்கம் அடைவதால் வலியுடன் கூடிய உப்பல் கன்னத்தில் தோன்றுகிறது. ஓகேவா? சோ செவி மடல் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்மளுக்கு இந்த காது இருக்கு பாத்தீங்களா? இந்த காது கீழே இருக்கக்கூடிய ஏரியா. சோ இந்த ஏரியா எல்லாம் என்ன பண்ணோம்னா அங்க இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பி இருக்கும். ஓகேவா? அந்த உமிழ்நீர் சுரப்பி என்ன பண்ணணும்னா ரொம்ப வீக்கம் அடைஞ்சு நமக்கு வலியை ஏற்படுத்தும். சோ அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனாலதான் இது நமக்கு தெரியுது. சரியா? சோ வலியுடன் கூடிய உப்பல் கன்னத்தில் தோன்றிய, உப்பல்னா வீக்கம். சரியா? இது ஒரு கடுமையான நோயாகும். இந்தியா உட்பட்ட உலகம் முழுவதும் 5 முதல் 15 வயது வரை உள்ள சிறுவர்களை நோய் பொதுவாக தாக்கக்கூடியது. சோ 5ல இருந்து 15 வயது அந்த வயது இருக்கக்கூடிய குழந்தைகளை பெரும்பாலும் தாக்குறது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்றாங்க. சரியா? சோ ஏஜ் நம்மளுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் இது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. சோ வைரஸுக்கு மனிதர்கள் மட்டுமே அறியப்பட்ட புரவலன். புரவலன் பாக்குறப்ப நம்மளுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்பீசிஸ் சொல்லி பாக்குறப்ப ஹியூமன்ஸ் கிட்ட மட்டும்தான் இந்த வைரஸ் பரவுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்றாங்க. சரியா? சோ இது மற்ற விலங்குகள் மூலியமா நம்மளுக்கு பரவவே கிடையாது. முக்கியமா பரவலைன்னா மனிதர்கள் மூலமா மட்டும்தான் இந்த வைரஸ் பரவும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க. இது நேரடி தொடர்பு மூலம் அல்லது பாதிக்கப்பட்ட நபர்களின் மேல் சுவாச குழாயிலிருந்து வான்வழி நீர்த்துளிகள் மூலம் பரவுகிறது. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா டைரக்டா நீங்க டச் பண்றதுனாலயோ அப்படி இல்லை அப்படின்னா குழாயிலிருந்து வெளிவரும் வான்வழி. ஸோ நீங்க தும்மல் போடுறப்ப அந்த நீர்த்துளிகள் வரும் பார்த்தீங்கன்னா அந்த நீர்த்துளிகள் மூலமாவும் இது பரவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க யாராச்சும் பார்த்து அவருக்கு இந்த கண்ணத்தோட காது கீழே இருக்கிற பகுதி வீக்கம் அடைஞ்சு இருந்துச்சுன்னா அவங்க பக்கத்துல டைரக்ட் கான்டாக்ட் வைக்கவோ இல்லைன்னா அவங்க தும்புறப்ப இருமுறப்ப பக்கத்துல இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ அது மூலியமா தான் இந்த வைரஸ் பரவி மற்றவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. பாராமிக்சோ வைரஸுக்கு மனிதர்கள் மட்டுமே அதுக்கப்புறம் சொல்லியாச்சா? அதுக்கப்புறம் இதோட சிகிச்சை
அம்மை கட்டு நோய்க்கு குறிப்பிட்ட சிகிச்சை எதுவும் இல்லை. ஓகேவா? இதுக்குன்னு டைரக்டா சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை எதுவுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ பல்வேறு அறிகுறிகளை மருந்துகளால் அகற்றலாம். ஸோ அறிகுறிகளை வச்சுதான் நம்மளுக்கு வந்து இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் மட்டும் தான் கொடுத்து இதை வந்து சரி பண்ண முடியும். பட் டைரக்டா இது வந்து அம்மை கட்டு நோய்க்குன்னு சொல்லி ஒரு மருந்து எதுவுமே கிடையாது. இதுக்குப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த போலியோ வந்து நமக்கு வந்து எப்படி வந்து முன்னாடியே தடுப்பூசி போடுறோமோ அதே மாதிரி தடுப்பூசி போட்டா இது வராம கொஞ்சம் பாத்துக்கலாம். சரியா? அந்த மாதிரியான இதாக இருக்குது. தடுப்புன்னு சொல்லி பாக்குறப்ப குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சிறந்த வழி அவர்கள் அம்மை கட்டு நோய்க்கு எதிராக தடுப்பூசி போடப்படுவதை உறுதி செய்வதாகும். ஓகேவா? சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணணும்னா அந்த போலியோக்கு வந்து எப்படி வந்து தடுப்பூசி போடுறீங்களோ அதே மாதிரி இந்த அம்மை கட்டு நோய்க்கு தடுப்பூசி நோய் வந்து நீங்க வந்து தடுப்பூசி வந்து போட்டுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி போட்டா மட்டும் தான் இந்த நோய் வரதுல இருந்து நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகே, சரியா? நீங்க அந்த போட்டோல பாக்குறீங்கல்ல, இந்த ஒரு சைடு, ஓகேவா, இந்த ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு வந்து சொல்லிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாதான் இது வந்து ஒரு அம்மை கட்டு நோய் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அறிகுறிகளால நம்மளால கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அது அறிகுறிகள் சொல்லி பாக்குறப்ப சுமார் 2 முதல் 4 வாரங்கள் நோயறிவு காலத்திற்கு பிறகு தசை வலி, ஓகேவா, தசை வலி, தலைவலி, உடல்நல குறைவு மற்றும் குறைந்த தர காய்ச்சல் போன்ற குறிப்பிட்ட அறிகுறிகளுடன் இந்த இது தொடங்குகிறது. ஓகேவா? ஸோ இது பாக்குறப்ப எப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து தசை வலி, தலைவலி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஒரு ஃபீவர் வந்து அட்டாக் பண்ணிட்டு போகும். ஓகே, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் வந்து டக்குன்னு டாக்டர்கிட்ட போய் காட்டணும். சரியா? ஸோ அது மாதிரி இருக்கலாம். சில நாட்களுக்குள் இந்த அறிகுறிகள் ஒரு தலைபட்சமாக அல்லது இருதரப்பு வீக்கத்துடன் மேல் அண்ட உமிழ்நீர் சுரப்பிகளின் வீக்கத்தால் ஏற்படுகின்றன. மற்ற உமிழ்நீர் சுரப்பிகள் 10% வழக்குகளில் பாதிக்கப்படுகின்றன. சரியா? ஸோ வந்து மேபி வந்து ஒன் சைடு அஃபெக்ட் ஆகலாம், இல்லைன்னா 2 சைடு வந்து நம்மளுக்கு வந்து வீக்கம் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இது மூலியமா வந்து மற்ற உமிழ் சுரப்பிகள் வந்து இருக்கு. ஸோ உமிழ்நீர் சுரப்பிகள் பாக்குறப்ப 3 உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பகுதியில வந்து இருக்கும். ஸோ அதுல பாக்குறப்ப மெயினா எதுன்னா இந்த பார்காய்டு சலிவரி கிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு மேலெண்ண உமிழ்நீர் சுரப்பி, அது மட்டும் தான் இதனால என்ன பண்ணோம்னா அந்த வீக்கம் அடையும். ஓகேவா? அதுபடி பாக்குறப்ப மீதி இருக்கக்கூடிய அந்த 2 உமிழ் சுரப்பிகளும் 10% வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவாக அம்மைக்கட்டு நோய் என்பது ஒரு லேசான சுய கட்டுப்படுத்தும் நோயாகும். மேலும் எந்த தொடர்ச்சியும் இல்லாமல் மறைந்து விடும். ஓகேவா? சோ மோஸ்ட்லி வந்து இது வந்து வந்துட்டு போறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு மட்டும் என்ன பண்ணலாம்னா இது வந்து ரொம்ப சிவியரா அட்டாக் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த வீக்கம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இருப்பினும் மூளை அழற்சி அல்லது உணர்திறன், காது கேளாமை போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம். ஸோ இதனால அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டும் அதனால அஃபெக்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து காது கூட கேட்காம வந்து போகலாம். ஓகேவா? அந்த மாதிரியான இதுவும் வந்து இதனால ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்றாங்க அறிகுறிகள். ஸோ விரைவெழுச்சியின் வழி பாக்குறப்ப அதுலயும் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து வீக்கம் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட விரைகள்ல வந்து இது வந்து வீக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த விரை வீக்கம் இருந்தா அதுவும் அம்மைக்கட்டு நோய்க்கான ஒரு அறிகுறிகளா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த அறிகுறிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதனால அம்மைக்கட்டு நோயால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அவங்களுக்கு அதுக்கேற்ற தடுப்பூசி வந்து முன்னாடியே போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து என்ன பார்த்திருக்கோம்னா அம்மைக்கட்டு நோய் பத்தி தான் பார்த்திருக்கோம். எதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த UIP அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்குள்ள வந்து அம்மைக்கட்டு நோயை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த போலியோ, டியூபர்குலோசிஸ் சேர்த்து கூட இந்த அம்மைக்கட்டு நோயை சேர்த்தா அப்படின்னா அதுக்கு தடுப்பூசிக்கான விலைகள், அதுக்கப்புறம் அந்த மானியங்கள் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். சரியா? அதுக்காக தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. அதனால இந்த அம்மைக்கட்டு நோயை பத்தி பார்த்துக்கணும். சரியா? ஸோ இதோட வந்து எப்படி பரகுது, இதோட அறிகுறிகள் என்ன, இதனால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்துருக்கோம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த பேசுறோம். கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.